ஆசிரியர் தேர்வு வாரியம் எல்லாருமே ஆசிரியர் தேர்வில் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிஜிடிஆர்பி இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நம்ம முடிஞ்ச எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆன்சர் கீ எல்லாம் செக் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போ ஆன்சர் கீ செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கட் ஆஃபை முதல்லையே சொல்லலை. பிஜிடிஆர்பிக்கு கட் ஆஃப் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு ஆசிரியர் தேர்வு வாரியம் முதல்ல மென்ஷன் பண்ணது என்னென்னா, பேசிக்காக ஒரு அமௌண்ட் ஆஃப் எல்லா கேட்டகரியும் பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகரிஸ் அப்படின்னு போட்டு 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 100 எவ்வளோ மதிப்பெண் நமக்கு மொத்தமாக வரும்? மொத்தம் 110 கொஷின் மேஜரு, 30 கொஷினு, 150 மார்க்குக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. தமிழ் தகுதி தேர்வுக்குள்ளது வந்து கிரேடுலிங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ 150 மார்க்குக்கு பாதிக்கு பாதி அப்படின்னா 75. இந்த 75ங்கிறது 50. ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்லையோ 70% போதுமானது, 75% 75 மார்க் எடுத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா மேஜருக்குமே இது பொருந்தலை. சில மேஜர் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சும்மா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து ஆல் கேட்டகரிஸ்க்கு வந்து 50% அப்படிங்கிறது காமனாக சொல்லியிருக்காங்க. இந்த 50% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் 50% எடுக்கணும். அதாவது 75 மார்க்குங்கிறது மேண்டேட்டரியாக எல்லோரும் எடுத்துடணும். சரி, எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 45% எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 45%னா 75க்கும் குறைவாக, அதாவது ஒரு 68, 69 இந்த மாதிரி ரேஞ்சில். எஸ்டி ஆஸ்பிரண்ட் பிஜிடிஆர்பி எழுதுனவங்க பார்த்திங்கன்னா 40% எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் இது வந்து ஒரு 59, 60%, 60 கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் போதுமானது. ஸோ இதுதான் இதோட கேட்டகரைசேஷன். சரி, கடந்த முறையில் இருந்த அந்த ஃபார்மேட்டில் இதை எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதோட ஒப்பிட்டு நம்ம அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கும் இதுக்குமான இப்போ போன வாட்டி உள்ள எக்ஸாமுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசாக வேரியேஷன் இல்லை. அதோட கட் ஆஃபி இதோட கட் ஆஃபி நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பிஜிடிஆர்பி ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் எக்ஸாம் எழுதி முடித்தாங்க. எல்லோரும் எழுதி முடித்த கொஞ்ச நாள்லேயே இப்போ அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் போயிட்டுருக்கு. கொஞ்சம் 2-3 நாள்லேயே வந்து இதை சரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லோரும் ஆன்சர் கீ செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இது சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஆன்லைன் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து கட் ஆஃபை வெளியிடுவாங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் சொல்கிறது சரியான தருணம்னு நினைக்கிறேன். வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இது மாதிரியான புதுமையான நிறைய விஷயங்கள் நம்ம எஜுகேஷன் சேனல்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அதையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.